ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையிலேருந்து பூர்ணச்சந்திரன் பேசுகிறேன். திருப்பரங்குன்ற விஷயத்தில் அரசு எடுக்கிற முடிவு தவறான முடிவு. இந்த கார்த்திகைக்கு அந்த தீபத்தை ஏற்றன்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவிடும்போது அதை மதிக்காமல் தமிழக அரசு இவ்வாறு நடந்து கொள்வது பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்து சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமையை நான் கருதுகிறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு தடை விதிச்சிருக்காங்க. பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் சொல்லலாம். திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மணிமகுடமாக அந்த மலையில் தீபம் ஏற்றுறாங்க. அந்த தீபம் ஒரு 100 வருஷமாக ஏற்றுவது தடைப்பட்டு மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு ஆகமதின்னு சொல்லக்கூடாது, அதுவே தவறான விஷயம். அந்த தவறான விஷயத்தை அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்க அறநிலைத்துறை அவங்க எடுத்து அவங்க தான் நடத்திருக்கணும் ஒழிய இது இந்து அமைப்புகள் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுகிறேன். இதே இது ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு புராதனமாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்தை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க வகுப்பு வாரியம், அந்த மாதிரி இயக்கங்கள், வகுப்பு வாரியம், அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் அதை கண்டிப்பாக செயல்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் தடைப்பட்டிருந்தால் கூட அவங்க அதுக்காக போராடிருப்பாங்க. அவங்களோட ஒற்றுமையை காண்பிக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வரக்கூடிய பெரும்பான்மையான இந்து சமுதாயம் ஒரு மத நம்பிக்கையோடு இருக்கும்போது அதுக்காக நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக போராட மாட்டோம். அதனால தான் அரசாங்கம் இப்படி செயல்படுது. இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, அதுக்காக பெரியார் சிலைக்கிட்ட நான் என்னோட உடம்புல தீபம் ஏற்றி கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர். அவர் முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன். அந்த நீதிபதிக்கு என்னோட நன்றிகள். தயவுசெய்து இந்த காணொலியை எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி விடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீடியாக்களுக்கு தெரிவிங்க. 2026 இந்த தேர்தல் வரும் தேர்தல் அப்பனாவது அந்த தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த ஆட்சி காலத்துலனாவது 2026 நம்ம கார்த்திகை அன்னைக்கு அங்கே தீபம் ஏற்றணும். அதுக்காக என் உயிரை நான் பொருட்படுத்தாது இவ்வாறு செய்ய எண்ணியுள்ளேன். எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க, ஒரு மனைவி. என்னை பிரிந்து வாடுவார்கள். அவர்களுக்கு என்னை பிரிந்து வாடும் போகும்போது மனத்துவ ரீதி ஏதாவது உடல், ஏன்னா அவ்வளோ நாள் பாசமாக இருந்துட்டேன், அவன் மனசு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக இங்கே நல்ல ஒரு டாக்டர், மனத்தத்துவ நிபுணரை காமிச்சு அவங்கள தேர்த்துங்க. என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மன உளைச்சல்னால தான் இந்த முடிவு எடுக்கிறேன். என்னோட சுய முடிவு. அதனால் மன்னிச்சுக்கோங்க, எல்லா பேரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் உடம்பில் தீபம் ஏற்றி பெரியார் சிலை முன் அந்த வீட்டுக்குள், அந்த போலீஸ் வீட்டுக்குள் என் உயிரை தியாகமாக எனக்கு விரும்புகிறேன். இது வாயிலாக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆன்மீக பூமியாக மதுரை பூமியில் 2 படை வீடு உள்ளது. திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை ரெண்டுமே பெருமைக்குரியது. 6 படை வீட்டில் 2 படை வீடு மதுரையில் தான் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அழகர் கோயில் இருக்குது. இது மாதிரி ஆன்மீக நிறைந்த மதுரை பூமியிலே ஒரு ஆன்மீக நிகழ்வு நடத்த முடியலைன்றது மன உளைச்சலுக்காக என் உடல் தீபமேற்றி போலீஸ் வீட்டிலேயே உயிரை மாய்த்து கொள்ள துணிந்துள்ளேன். அதுக்காக என்னை என் குடும்பத்தார் மிகவும் மன்னித்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.